எங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஹோப் டிவி சேனல் மூலமாக அநேக ஆவிக்குரிய பாடங்களை அவர்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நாளிலும் நாம் தீர்க்க தரிசனமும் வரலாறும் என்கிற தலைப்பிலே வேத பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய இரண்டாம் வருகை வரைக்கும் நாம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறியதையும் நிறைவேறப் போகிறதையும் நாம் பார்த்து வந்தோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு பிறகு என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதையும் அது எப்படி நிறைவேறும் என்பதையும் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, வேதாகமத்திலே எவ்வளவு அற்புதமான வேத வசனங்கள் மூலமாக எங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தியிருக்கிறீர். அதற்கு நன்றி தகப்பனே. நாங்கள் அதை சரியான விதத்திலே தேவ ஆவியானவரின் ஒத்தாசையோடு படித்து அவருடைய கிருபையினாலே நாங்கள் அதை புரிந்து கொண்டு அதை எல்லாருக்கும் சொல்லி எல்லாரையும் உன் சமூகத்தில் சேர்க்க எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான கிறிஸ்துவ நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய தினத்திலே மிகவும் முக்கியமான தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடத்தை நாம் படிக்க வந்திருக்கிறோம். அதற்கு முன்பாக தீர்க்க தரிசனமும் வரலாறும் என்கிற தலைப்பில் தான் பாடப்படுத்தி கொண்டு வருகிறோம். தீர்க்க தரிசனமாக வேதாகமத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் அச்சு அசலாக அப்படியே நிறைவேறிக்கொண்டு வருகிறது. அப்படி நிறைவேறிக்கொண்டு வருகிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சத்தியம், நிச்சயம். ஏன் என்றால் 2 பேதுரு 1:21 சொல்லுகிறது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று. அப்போ தீர்க்க தரிசனமெல்லாம் ஒரு கட்டு கதை அல்ல. வேதாகமம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவராலே அது சொல்லப்பட்டிருக்கிறது என்று. பரிசுத்த ஆவியாகிய தேவன் மூலமாக தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டதனாய் இருக்கும் பொழுது எவ்வாறாக அது பிழையாய் போகும்? அதற்கு வாய்ப்பே இல்லை. நிச்சயம் அது நிறைவேறும். ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை குறித்து நாம் படித்தோம். வஞ்சிக்கப்பட்டு விடாதபடிக்கு நாம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று நாம் படித்தோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு பிறகு சம்பவிக்க வேண்டியவைகளை நாம் படிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோமானால் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் நான் சிங்காசனங்களையும் கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனை கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். ஆண்டவர் தெளிவாக இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய கற்பனைகளின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மா
மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்காம தங்களுடைய கையிலையும் நெற்றியிலையும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாம இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று. ஆண்டவருடைய வருகைக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, துன்மார்க்கர்கள் மரித்து பூமியிலே சடலங்களாக கிடைக்கிறார்கள். பரிசுத்தவான்கள், உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபம் ஆகிறார்கள். மரித்த பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு செல்கிறார்கள் என்று வேத வசனம் வாசித்தோம். 1000 வருடம் பரலோகத்திலே இருக்க போகிறோம். 1000 வருடம் என்ன செய்ய போகிறோம் என்றால், இவர்கள் யார் என்றால் தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் இருக்கிறார்கள். ஆண்டவர் இவர்களை பரிசுத்த தூதர்களையும் நியாயத்தீர்ப்பு செய்யும்படியாக அவர்களை வைத்திருக்கிறார். ஆண்டவர் 2ஆம் முறை வரும்பொழுது இந்த உலகத்திலே சன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்களுக்கும் துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பை எழுதி வைத்து விட்டார். பரலோகத்திற்கு சென்ற பிறகு, ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு பிறகு, மரித்த பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபம் அடைந்து பரலோகத்திற்கு ஆண்டவருடைய சென்ற பிறகு 1000 வருஷம் அவருடைய கூட இருந்து நியாயத்தீர்ப்பு செய்தது சரிதானா என்று பார்க்கிறார்கள். அந்த ஆசீர்வாதத்தை, அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பரலோகத்திலே 3 அற்புதங்கள், ஆச்சரியங்கள் இருக்கும். முதலாவது ஆச்சரியம் என்னவென்றால், நான் யாரெல்லாம் வரல அப்படின்னு நினைச்சேனோ அவங்களாம் வந்திருப்பாங்க. இவங்களாம் வரவே மாட்டாங்க, வரல, இவங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் மனசில் நினைச்சிருந்தோம், அவங்களாம் வந்திருப்பாங்க. இவங்களாம் கண்டிப்பாக பரலோகத்துக்கு வந்திருப்பாங்கன்னு நினைச்ச நபர் வராமல் இருந்திருப்பாங்க. மூன்றாவது, நான் பரலோகத்தில் இருக்கிறேனா, அது பெரிய ஆச்சரியமா இருக்கும். இந்த 3 ஆச்சரியங்களும் அங்கே இருக்கும். அப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி வருகிறது, பார்த்தீங்களா? வருவார் என்று சொன்ன நபர் ஏன் வரலன்றதுக்கு எனக்கு தெரியாது. வரவே மாட்டார் என்ற நபர் எப்படி வந்தார்ன்றதும் எனக்கு தெரியாது. அப்ப அங்க நியாயத்தீர்ப்பு செய்யும்போது அந்த காரியங்களை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இப்ப நான் வரேன், பரலோகத்துக்கு வரல, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க ஒருவேளை பரலோகத்துக்கு ஆண்டோடைய கிருபையினால போயிட்டீங்க. இவர் பிரசங்கம் பண்ணாரே டேவிட், அவர் ஏன் வரல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது, நான் ஒருவேளை இதற்கு பின்பாக செய்த பாவங்கள் நிமித்தம், அது எதுவும் தெரியாது, ஏதாவது ஒரு பாவங்கள் நிமித்தம் நான் வராமல் தடைப்பட்டிருந்ததால் அதை ஆண்டவர் உங்களுக்கு விளக்கி காண்பிப்பார். அப்பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள், ஆண்டவரே, இந்த டேவிட் சகோதரனுக்கு நீர் கொடுத்த நியாய தீர்ப்பு சரிதான் என்று. இது எதை போல் ஒத்திருக்கிறது என்றால், ஒரு நீதிபதியானவர் ஒரு தவறு செய்த, கொலை செய்த அல்லது இந்த உலகத்திற்கு சட்ட புறம்பான காரியங்களை செய்த ஒரு நபருக்கு மரண தண்டனை விதிக்கிறார்.
அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட நபர் பலமுறை விசாரிக்கப்பட்டு குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கிறார். மரண தண்டனை விதித்த பிறகு அந்த சகோதரன் மனநிலை எப்படி இருக்கும்? அதை அந்த நீதிபதி உணர்ந்தவராக தான் விதித்த தண்டனை சரிதானா என்று ஒரு சில மேன்மை பொருந்திய கணம் பொருந்திய அதிகாரிகள் தலைவர்களிடம் அந்த கேஸ் பற்றிய விவரத்தை எல்லாம் கொடுத்து, நான் இந்த நபருக்கு நியாய தீர்ப்பு செய்திருக்கிறேன் மரண தண்டனை என்று, அது சரிதானா என்று எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுவார். இவங்களாம் யார் அப்படின்னா ஜூரிஸ், அவங்கள அப்படி சொல்லுவாங்க. அவங்க பார்த்துட்டு, ஆமாம் நீதிபதி அவர்களே, நீர் கொடுத்த தண்டனை இந்த நபருக்கு சரியானது தான், இதில் குறைவில்லை தவறு இல்லை என்று சொல்லுவார்கள். இதை போல ஆண்டவர் அந்த 1000 வருஷம் நம்மளை ஜூரிஸா வச்சிருக்கிறார். இவருக்கு கொடுத்த நியாய தீர்ப்பு சரிதான் என்று நம்மை கேட்டு அவர் செய்கிறார். எவ்வளவு பெரிய அன்புள்ள ஆண்டவர் பாருங்களேன். அந்த 1000 வருடம் முடிகிற வரைக்கும் இங்க என்ன நடக்குது? பூமியில பரலோகத்தில் 1000 வருடம் அரசாட்சி நடக்குது, மில்லினியம் அப்படின்னு சொல்லுவோம். அது பரலோகத்தில் நடக்குது. அங்க நம்ம என்ன செய்யறோன்றதை பார்த்தோம். இங்க பூமியில பார்த்தோம் அப்படின்னா வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷமளவும் கட்டி வைத்து, நல்லா கவனிங்க, அதை 1000 வருஷமளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இங்க கவனிங்க, சாத்தான் பூமியில இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு 1000 வருஷம் அவனை கட்டி வைத்தேன் என்று. அந்த 1000 வருஷம் முடிகிறப்ப அவனை விடுதலை பண்ண போறாரு. அது பின்னாடி படிக்க போறோம். அந்த 1000 வருஷம் வரைக்கும் அவன் என்ன செய்யக்கூடாதான்? ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப பூமியில என்ன நடக்குதுன்னா, உயிருள்ள ஒரு மனிதனும் இல்லை. ஆண்டவருடைய 2ஆம் வருகையில துன்மார்க்கர் எல்லாம் அழிஞ்சிடுறாங்க, செத்துடுறாங்க. அவங்கள தூக்கி போடுறது கூட, அந்த பிணங்களை தூக்கி புதைக்கிறதுக்கோ எரிக்கிறதுக்கோ ஆள் இல்லை. எல்லாருமே துன்மார்க்கர்கள், எல்லாருமே இறந்துடுறாங்க. சாத்தான் இருக்கான், அவன் யாரை போய் வஞ்சிப்பான்? ஏன்னா மரித்த பரிசுத்தவான்கள் பரலோகத்துக்கு போயிட்டாங்க, உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாகி பரலோகத்துக்கு போயிட்டாங்க. 1000 வருஷம் அங்கே அரசாட்சி செய்கிறாங்க. அந்த பரலோகத்தில் 1000 வருஷம் அரசாட்சி செய்யும் அந்த சமயத்தில் பூமியில் சாத்தான் யாரையும் வஞ்சிக்க முடியாமல் சூழ்நிலை கைதியாக சங்கிலியால் கட்டப்பட்டது போல அவன் இருக்கிறான். 5வது வசனத்தை நம்ம வாசம் அப்படின்னா, மரணமடைந்த மற்றவர்கள், இந்த பூலோகத்தில் மரணம் அடைஞ்சாங்க பார்த்தீங்களா, மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். ஆண்டவருடைய வருகையில் நடக்கக்கூடியது முதலாம் உயிர்த்தெழுதல். அதில் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான் என்று வேத வசனம் சொல்கிறது. அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கில்லாமல் மரித்தவர்கள் அந்த 1000 வருஷம் வரைக்கும் பிணமாகவே கிடக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாச்சோம் அப்படின்னா, அந்த 1000 வருஷம் முடியும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோவான் 14:1-3 வரைக்கும் வாச்சோன்னா, நீங்கள் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? பரலோகத்தில் நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலம் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கேன். நான் போய் உங்களுக்கு அந்த வாசஸ்தலத்தில் உங்களையும் இருக்கும்படியாக நான் உங்களை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, கூட்டிகிட்டு போயிட்டார். 2ஆம் முறை 3ஆம் வருகைன்னு ஒன்று இருக்குது. அப்போ அலங்கரிக்கப்பட்ட புதிய எருசலேம் நகரத்தோட நம்மளை கூட்டிகிட்டு வருவார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம்
2வது வசனத்தை 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவானாகிய நான், யோவான் சீசன் தான் இந்த தீர்க்கதரிசனத்தை எழுதுறாரு. அவர் சொல்றாரு, புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு, நல்லா கவனிங்க, பரலோகத்தை விட்டு. அப்போ 1000 வருஷம் முறிஞ்சு பரலோகத்தை விட்டு தான் அந்த பரிசுத்தமாகிய அந்த எருசலேம் நகரம் இறங்கி வருது. புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் தேவனிடத்தை விட்டு பரலோகத்தை நின்று இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டது இருந்தது. அங்கே இன்னொரு வசனம் வருது பாருங்க, அடுத்த வசனம், 3வது வசனம். பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். என்ன ஒரு பாக்கியத்தை தராரு பார்த்தீங்களா? அந்த புதிய எருசலேம் நகரம், பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு இறங்கி வரும் பொழுது ஆண்டவர் 3ஆம் முறை இந்த உலகிற்கு வருகிறார். முதல் முறை வந்தார், பாவிகளை மீட்க மனுஷனாக வந்தார், மனுஷகுமாரனாக வந்தார். 2ஆம் முறை ராஜாதி ராஜாவாக நம்மை அழைத்து செல்வதற்காக வந்தார். 3ஆம் முறை நம்முடைய தேவனாக நம்மிடத்திலே வாசம் பண்ணும்படியாக 3ஆம் முறை அந்த புதிய எருசலேம் நகரத்தோடு வருகிறார். அப்படி வரும் பொழுது ஆண்டவர் மரித்த அந்த துன்மார்க்கர்களை எழுப்புகிறார். அந்த 1000 வருஷம் முடியும் பொழுது, இங்கே வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் 8வது வசனத்தில் வாசம் அப்படின்னா, அந்த 1000 வருஷம் முடியும் பொழுது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி அப்படின்னு சொல்லி அந்த வசனம் தொடரும். அப்பொழுது என்ன நடக்குதுன்னா, அவன் மரித்த துன்மார்க்கர்கள்லாம் ஆண்டவருடைய வல்லமையினால அவருடைய சத்தத்தினால் எழுந்திருக்கும் பொழுது இவன் சொல்லுவான், நான் தான் அவங்களை எழுப்பினேன் வல்லமையினால சக்தினால அப்படின்னு சொல்லி. அந்த எருசலேம் நகரம் வருது பார்த்தீங்கன்னா, அது நம்முடைய நகரம், அதை வாங்க சூழ்ந்து கொண்டு அதை நாம் பிடிப்போம் என்று சொல்லி அவன் சொல்லுவான். யுத்தத்திற்கு கூட்டுக்கு எழும்படிக்கு புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாக இருக்கும். பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய போர் வீரர்கள்லாம் அதில் இருப்பாங்க. அப்படி அந்த புதிய எருசலேம் நகரத்தை இவர்கள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து அக்னியை இறக்கி அவர்களை அழிக்கப் போகிறார். 9வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 9வது வசனம், பரிசுத்த மக்களுடைய பாளையம் அது, அவர்கள் பூமியெங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தின் முடிவு தாங்க அது. ஏதேனில் ஆரம்பித்த மனிதர்களுக்கும் சாத்தானுக்கும் இடையே ஆரம்பித்த இந்த போராட்டம், பரலோகத்தில் ஆரம்பித்த இந்த போராட்டம் இப்பொழுதுதான் முடிவடைகிறது. ஆண்டவருடைய 3ஆம் வருகையில தான் முடிவடைகிறது. தீர்க்கதரிசனம் சொல்லுது அப்படி. வேதாகமம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியாகிய தேவனால் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது என்று நாம் வரலாற்று பூர்வமாகவும் உறுதிப்படுத்தியிருக்கிறோம். இந்த தீர்க்கதரிசனம் நிச்சயம் நடக்கப் போகிறது. இது 3ஆம் வருகையிலே நடக்கக்கூடிய தீர்க்கதரிசனம். சாத்தானையும் அவனை சேர்ந்த தூதர்களையும் அந்த துன்மார்க்கர்களையும்
அக்னியும் கந்தகமான கடலிலே ஆண்டவர் தள்ளுகிறார். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத அனைவரும் இதில் பங்கு கொள்வார்கள். முதல் வருகை, ஆண்டவருடைய முதல் வருகை தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டது. சொல்லப்பட்ட பிரகாரமாக அது நிறைவேறியது. ஆண்டவருடைய இரண்டாம் வருகை தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் நிறைவேறப் போகிறது. அதற்கு பின்பாக நம்மை பரலோகத்துக்கு அழைத்து சென்று 1000 வருஷம் நம்மளை அங்கே வைத்திருக்கிறார், வைக்கப் போகிறார். 1000 வருடம் முடிந்து மீண்டும் இந்த உலகிற்கு வர போகிறார் நம்மளை கூட்டிக் கொண்டு. இதை ஏனோக்கே பிரசங்கித்திருக்கிறார். யூதா 14-15வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ள யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகளில் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஆண்டவருடைய 3ஆம் வருகையை முன்னறிவித்திருக்கிறார். ஆண்டவர் 2ஆம் முறை வரும்பொழுது தூதர்களோடு வருகிறார். ஆண்டவர் 3ஆம் முறை வரும்பொழுது தான் 2ஆம் முறை கூட்டி சென்ற பரிசுத்தவான்களோடு 3ஆம் முறை வருகிறார். சகரியா 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தோமானால், அதன் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். ஆண்டவருடைய வருகையை குறித்து சகரியா தீர்க்கதரிசியும் சொல்லியிருக்கிறாரு. இது 3ஆம் வருகையை குறித்து சொல்லியிருக்கிறாரு. பரிசுத்தவான்கள் வருவார்கள். ஆண்டவருடைய 2ஆம் வருகையில் தேவ தூதர்களோடு வருவார். ஆண்டவருடைய 3ஆம் வருகையில் புதிய நகரமாகிய அந்த எருசலேம் நகரம், பரிசுத்தமான அந்த நகரம், பரிசுத்தவான்களுடைய பாளையத்தோடு வரும் பொழுது பரிசுத்தவான்களோடு அவர் வருகிறார். எல்லாம் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டு அது நிறைவேற காத்திருக்கிறது. இதுவரைக்கும் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட எல்லாம் வேதாகமத்திலே அப்படியே தெளிவாக சரியான நேரத்திலே நிறைவேறி இருக்கிறது. இதுவும் அப்படியே அப்பட்டமாக நிறைவேறும். நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும், எல்லாரும் அந்த புதிய எருசலேம்ல இருக்கணும் அப்படின்றதான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இந்த வெளிப்படுத்தல் 21 வாசிக்கும் பொழுது, 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போனது, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. ஆண்டவர் இந்த வானம் இந்த பூமியை அழிச்சிட்டு அந்த புதிய எருசலேம் நகரத்தோட புதிய வானம் புதிய பூமியை வைத்து, எப்படி ஏதேனில் ஆதாமையும் ஏவாளையும் வைத்து அவர் வாழணும்னு நினச்சாரோ, அவங்களாம் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சாரோ, அப்படி நம்மளோட கூட தேவன் வாழப்போகிறார். அவர் இரத்தம் சிந்தின பூமி இதே இடத்துல, இந்த இடத்துல அவர் நம்மளோட கூட வாழப்போகிறார். அந்த பாக்கியமான நம்பிக்கைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தீர்க்கதரிசனம் ஒரு காலம் பொய் சொல்லாது, அது நிச்சயம் நிறைவேறும். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.